அவங்க சேமிப்பு பல மடங்கு பெருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தாலும் 2016-17 அப்புறம் அவங்க லைஃப்ல வந்து நிறைய அடி விழுந்திருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டமச்சனி, கண்டகச்சனி 2017 அப்புறம், அதுக்கப்புறம் அஷ்டமச்சனி 2019-20 அப்புறம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9ல் சனி, 10ஆம் இடத்துல கர்மச்சனி, இந்த மாதிரி வரிசையாக போயிட்டு இருக்கும்போது அப்போ 2017, 18, 19 அந்த டைம்ல அடி ஆரம்பிச்சது. தொடர்ச்சியாகவே பல சங்கடங்களை சந்திச்சிருப்பாங்க. சனி வந்த பின்னாடியும் 10ஆம் இடத்துல சனி வந்த பின்னாடியும் நினைச்சதை அடைய முடியலன்ற ஒரு ஏக்கம் இருக்கும் அவங்களுக்கு. வாழ்க்கை வந்து பெரிய அளவு முன்னேற முடியலையே, நல்லா சம்பாதிக்க முடியல அப்படின்ற ஏக்கம். அந்த ஏக்கம் எல்லாமே சரியாகும். எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி, நினைச்ச காரியங்களை அடையக்கூடிய நிலை, திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் நடக்கக்கூடிய சூழல், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, புதிய கார் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில எதை சாதிக்கணும்னு நினைச்சாங்களோ அதையெல்லாம் சாதிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சனி பயிற்சி இருக்குங்க. குதிரை லாடம் இருக்கு இல்லையா, நீங்க அமேசான்ல கூட கிடைக்கும், ஓகேங்களா? குதிரை லாடம். அந்த குதிரை லாடத்தை வாங்கி இவங்க இருக்கிற இடத்துல வைக்கிறது இவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த பரிகாரமா இருக்கும். அப்படியும் இல்லைன்னா ஒரு நாள் வந்து பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு அங்க வந்து நந்தி கிட்ட நின்று பிச்சை எடுத்து அந்த உணவு அதில் போயிட்டு இவங்க சாப்பிட்றதும் ஒரு காலைக்கு இல்லை பசுவுக்கோ உணவு கொடுக்கும், ஒரு பழம் வாங்கி கொடுக்குறதும் இவங்க வந்து ஒரு சிறந்த பரிகாரமாக அமையும். இப்போ நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கங்க. சனி பயிற்சி மூலமா ரிஷபராசிக்கு எந்த மாதிரி ப்ளஸ் அண்ட் மைனஸ் நடக்கும் சார்? ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பார்த்தோம்னா, இப்போ வந்து சனி பகவான் 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். பொதுவாகவே சனி பகவான் 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறது ஒரு சூப்பரான விஷயம். ஆனா இந்த ரிஷபராசிக்காரங்க வந்து பொதுவாகவே பார்க்கும்போது ரொம்ப பொறுமையானவங்க, ரொம்ப அன்புக்கு அடிமையானவங்க, அன்பால மற்றவங்களை அரவணைச்சு செல்லக்கூடியவங்க. அதே நேரத்துல நல்ல பணம் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் உடையவங்க, எப்பயுமே சேமிப்பு இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி கேரக்டர் உடையவங்க. ஸோ அவங்க சேமிப்பு பல மடங்கு பெருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தாலும் 2016-17 அப்புறம் அவங்க லைஃப்ல வந்து நிறைய அடி விழுந்திருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டமச்சனி, கண்டகச்சனி 2017 அப்புறம், அதுக்கப்புறம் அஷ்டமச்சனி 2019-20 அப்புறம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9ல் சனி, 10ஆம் இடத்துல கர்மச்சனி, இந்த மாதிரி வரிசையாக போயிட்டு இருக்கும்போது அப்போ 2017, 18, 19 அந்த டைம்ல அடி ஆரம்பிச்சது. தொடர்ச்சியாவே பல சங்கடங்களை சந்திச்சிருப்பாங்க. யாருக்கெல்லாம் ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருக்குதோ அவங்க, அதாவது ஜாதகத்தில் தசாபுத்திகள்லாம் நல்லா வலுவா இருந்தால் பெரிய அளவு பாதிப்பு இருந்திருக்காதுங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அதாவது வந்து விடிவு காலம் ஏற்கனவே வந்துருச்சு, வாழ்க்கையில் ஓரளவு முன்னேற்றம் வந்துருச்சு. 9ஆம் இடத்துல சனி வந்த பின்னாடியும் 10ஆம் இடத்துல சனி வந்த பின்னாடியும் நினைச்சதை அடைய முடியலன்ற ஒரு ஏக்கம் இருக்கும் அவங்களுக்கு. வாழ்க்கையில் வந்து பெரிய அளவு முன்னேற முடியலையே, நல்லா சம்பாதிக்க முடியல அப்படின்ற ஏக்கம். அந்த ஏக்கம் எல்லாமே இப்போ சரியாகும். எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி, நினைச்ச காரியங்களை அடையக்கூடிய நிலை, திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் நடக்கக்கூடிய சூழல், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, புதிய கார் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில எதை சாதிக்கணும்னு நினைச்சாங்களோ அதையெல்லாம் சாதிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சனி பயிற்சி இருக்குங்க. அதாவது வாழ்க்கையில மிகப்பெரிய, அதாவது சில பேர் நம்ம பார்த்துருப்போம், வாழ்க்கையில வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பான், ரொம்ப பிரச்சனையில இருப்பான், எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் பெரிய அளவு முன்னேற முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா விக்ரம், நம்ம ஆக்டர் விக்ரம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து நிறைய படங்கள் பண்ணாலும் பெரிய அளவு அவர் வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை. பல வருடங்கள், இப்போ வர ஒரு வருஷம் 2 வருஷத்துலேயே வந்து நான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க. அந்த காலத்துல 92 அந்த மாதிரிலாம் பார்க்கும் பொழுது ரொம்ப போராட்டமான ஒரு வாழ்க்கை அவருக்கு. ஆனா 99ல் அந்த சேது படம் வந்ததுன்னே டக்குன்னு பீக்கு போயிட்டார். அதன் பிறகுதான் மிகப்பெரிய வெற்றிகள்லாம் அவர் லைஃப் ஃபுல்லாவே. ஸோ அந்த மாதிரி ஒரு காலம் இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா, இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாச்சு, முன்னேற நினைக்கிறோம், வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கு, ஆனா நினைச்ச அளவுக்கு முன்னேற்றம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அருமையான காலகட்டம். எல்லா வகையிலுமே மிகப்பெரிய அனுகூலங்களை அடையக்கூடிய காலகட்டம். வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள்லாம் மிகவும் சாதகமாக அடையக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் எந்த காரியத்திலையும்
ஒரு சின்ன தடைகள் பிரச்சனைகள் இருக்கும், ஒரு பய உணர்வு இருக்கும், ஒரு எதிர்மறை சிந்தனை இருக்கும். ஸோ அதெல்லாம் இருந்தாலும் முயற்சி தொடர் விடாமுயற்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மிகப்பெரிய சக்சஸ், உங்களுக்கு எல்லா வகையிலும் மிகப்பெரிய முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைய போதுங்க. அதே நேரத்தில் வியாபாரிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது வியாபாரத்தில் புதிய முதலீடு பண்ணால் அது மிகப்பெரிய செல்வமாக மாறக்கூடிய நிலை, புதிய புதிய முயற்சிகளை மேற்கொண்டு புதிய புதிய கிளைகளை நிறுவக்கூடிய நிலை, வியாபாரம் பல மடங்கு பெருகக்கூடிய நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே உத்தியோகத்தில் பார்த்தோன்னா உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் வர்றது, பதவி உயர்வு வர்றது, அதே நேரத்தில் ஊதிய உயர்வு வர்றது, மிகப்பெரிய பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கிறது, எல்லாராலையும் பாராட்டப்படக்கூடிய சொல்லி மிகப்பெரிய சாதனைகளை செய்யறது, அந்த மாதிரியான சூழல்லாம் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. அதே நேரத்தில் மாணவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது மாணவர்களுக்கு கல்வியில மிகப்பெரிய அனுபவங்கள் வர்றது, மிகப்பெரிய மேம்பாடெல்லாம் கிடைக்கிறது, விளையாட்டுத்துறையிலையும் சாதிக்கிறது, மற்றவர்களால் பாராட்டக்கூடிய நிலையெல்லாம் வரக்கூடிய நிலை, மக்களிடையே பிரபலம் ஆகிறது, இந்த மாதிரியான சூழல்லாம் இந்த மாணவர்களுக்கு ஏற்படும். கலைத்துறையில் இருக்கிறவங்க மிகப்பெரிய சூப்பரான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இவங்க எந்த கலைத்துறையில இவங்க ஒரு சின்ன முயற்சி பண்ணா கூட மிகப்பெரிய அதை அச்சீவ் பண்ணி அதன் மூலம் மிகப்பெரிய விருதுகள் கிடைக்கிறது, மக்களிடையே பிரபலம் நடிகராக மாறக்கூடிய சூழல், அதே நேரத்தில் நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதே நேரத்தில் அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்குது. இப்போ ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது, அவங்க வந்து அரசியல் இன்னும் பெரிய அளவில் ஜெயிக்கிறது, அதன் மூலம் மக்களுடைய செல்வாக்கு பெறுறது, அரசியல் பதவிகள்லாம் கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த சனிப்பெயர்ச்சி மிகப்பெரிய அற்புதமான பலன்களை ஏற்படுத்தும். ஆனால் முதல்ல சிறு சிறு தடைகள் பிரச்சனைகள் வரலாம், வந்தாலும் விடாமுயற்சி பண்ணிட்டே இருங்க, நிச்சயம் மிகப்பெரிய சக்சஸை நீங்க அனுபவிச்சே ஆகணும், நீங்க உங்களுக்கு கிடைச்சே ஆகணும். சார் இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் 2025 திருக்கணி ரீதியாக வந்து சனிப்பயிற்சி வந்து தொடங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி, இப்போ 2026 வந்து சனிப்பயிற்சி அப்படின்ற மாதிரி தொடங்கியிருக்கு. அது என்ன சார் அர்த்தம், இதுக்கு அதுக்கு என்ன வேறுபாடு? பொதுவாகவே பார்த்தோம்னா சனிப்பெயர்ச்சி அப்படின்றது வந்து 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். சனி பகவான் வந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசி கடக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 வருஷம். ஏன் அப்படின்னா அவர் வந்து பூமியிலிருந்து மிக தொலைவில் கிரகம் இருக்கிறதுனால ஒரு ராசியும் கடக்கிறதுக்கு எடுத்துக்கூடிய காலகட்டம் இருக்கு. அதனால தான் அவரை நம்ம மந்தன் அந்த மாதிரிலாம் சொல்றோம். மந்தன்னா நிதானமானவர் அப்படின்ற மாதிரி. இப்போ பார்த்தோம்னா ஒரு ரீசெண்டா ஒரு சில நேரங்கள் இப்போ மட்டும் இதுக்கு முன்னாடி வந்து இந்த கொரோனா காலத்துல சனி பயிற்சியில கொஞ்சம் டிலே வந்தது. எப்படின்னா பஞ்சாங்கம் ரீதியாக 2 வகையான சனி பயிற்சி இருக்குங்க. ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம், இன்னொன்று திருக்கணித பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்றது என்னன்னா அந்த காலத்துல ரிஷிகள் முனிவர்கள் அவங்க வந்து வாக்கியத்துல பாடல்களா, இப்போ கிரகநிலை வந்து இந்த வருடத்துல கிரகநிலை இந்த மாதிரி இருக்குன்ட்டு ஒரு பாடல்களா ஒரு கணிதத்தை எழுதி வச்சாங்க. அதை பேஸ் பண்ணி வர்றது வந்து வாக்கிய பஞ்சாங்கம். அதை வந்து கோவில்கள்ல பாரம்பரியமா பயன்படுத்திட்டு வர்றதுனால அது கோவில்ல இப்போ திருநள்ளாறுல நடக்கிற சனிப்பெயர்ச்சி எல்லாமே மற்ற கோயில்கள்ல திருக்கொள்ளிக்காடு இதெல்லாமே சனிப்பெயர்ச்சி நடத்தினாங்கன்னா அவங்க பஞ்சாங்கப்படி வாக்கிய பஞ்சாங்கப்படியான சனிப்பெயர்ச்சியை தான் அவங்க எடுத்துக்குவாங்க. திருக்கணிதம் அப்படின்னா என்னன்னா அதாவது வந்து சயின்டிஃபிக்கா, அதாவது வந்து அந்த காலத்துல கோள்களை வந்து இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கணித முறையை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கண்களால் பார்த்து, ஓகேவா, கண்களால் ஒரு டெலஸ்கோப் இந்த மாதிரி சயின்டிஃபிக்காக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிரக நிலையும் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷனை கொண்டு வந்து அதன் மூலம் கொண்டு வந்ததுதான் திருக்கணிதம். இது வந்து திருத்தப்பட்ட கணிதம் அப்படின்னு சொல்லுவாங்க, திருஷ்டியால் அதாவது கண்களால் பார்த்து திருத்தப்பட்ட கணிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து திருக்கணித முறை. ஸோ இப்போ பார்த்தோம்னா சனிப்பெயர்ச்சி அப்படின்றது வந்து ஏற்கனவே நடந்துடுச்சா இல்லை இப்போதான் நடக்க போதான்னு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். நீங்க கோவில்ல இந்த பஞ்சாங்கத்தை பயன்படுத்தினாலும் நம்ம பலன்கள் வச்சு பார்க்கும் பொழுது திருக்கணிதம் படியான பலன்கள் வந்து ரொம்ப துல்லியமா இருக்கும். வாக்கியப்படியாம நடக்காதுன்னு நான் சொல்ல வரல, ஆனால் வாக்கிய பஞ்சாங்கம் படியும் இருக்கும், ஆனால் துல்லியமா இப்போ பார்த்தீங்கன்னா
திருப்பரங்குன்றம் அப்படி அதுக்கு ப்ரூஃப் என்னன்னா, இப்ப திருப்பரங்குன்றம் அப்படின்றது வந்து மீனராசி, மதுரைன்றது வந்து மீனராசி, மதுரை மீனாட்சி அது அப்படின்றது மீனராசி. ஓகேங்களா? திருப்பரங்குன்றமும் மதுரை பக்கத்துல இருக்குது, அது மீனராசி. இப்போ திருப்பரங்குன்றத்துல கரெக்டா ஒரு 1.5 years முன்னாடி வந்து ஜனவரியில 2025 பிரச்சனை ஆரம்பிச்சது. ஏன்னா சனி பகவான் ஒரு ராசிக்கு வர்றதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி அதற்குரிய பலன்களை தருவார். அதன்படி பார்க்கும் பொழுது மார்ச் மாதம் சனி பெயர்ச்சி, ஆனால் ஜனவரி மாசத்துல இருந்தே திருப்பரங்குன்றம் பிரச்சனை அதிகமாகி அதன் மூலம் சில பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. அப்போ சனி அங்க வந்துட்டதுனாலதான் திருப்பரங்குன்றத்துல அந்த பிரச்சனை உருவாச்சு. ஸோ இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, மீனராசிக்காரங்களை போய் கேட்டுன்னு வச்சா தலைவலி அதிகமா இருக்கு, மனக்குழப்பம் அதிகமா இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா ஆமான்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும் பொழுது திருக்கணித ரீதியான பலன்கள் மிகவும் அக்யூரசி கொடுக்கும். அதற்காக நம்ம வாக்கியத்தை நம்ம ஒதுக்கிட முடியாது. ஏன்னா அது பாரம்பரியமாக பயன்படுத்துறதுனால இப்போ நடக்கிற சனி பயிற்சி வந்து திருநள்ளாறில் நடக்கிற சனி பயிற்சி இந்த வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடக்குதுங்க. இது வந்து வாக்கிய ரீதியான சனி பயிற்சி. சரி சார், இப்போ வருடங்களை பற்றி நிறைய பயிற்சிகள் நிறைய வருதுன்னு தெரியும். ஆனா முக்கியமா இந்த சனி பயிற்சி மட்டும் அதிகமாக எதிர்பார்த்து பார்க்குறோம். அதாவது ஆக்சுவலி வந்து ஒவ்வொரு கிரக பயிற்சியும் எதிர்பார்ப்புகள் உண்டு. எப்படின்னு பார்த்தோம்னா சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் மட்டும்தான் மிகவும் தெளிவான, அதாவது வந்து எல்லாரையும் எதிர்பார்க்கக்கூடியது. ஏன் அப்படின்னா அது சில மாற்றங்களை ஏற்படுத்தி அந்த மாற்றங்களை நல்லா உணர முடியும். மற்ற பயிற்சிகள் இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் இதனுடைய பயிற்சி காலகட்டம்லாம் இப்போ சந்திரன்லாம் ஒரு 2.25 நாளுக்கு ஒரு ராசி மாறும், சூரியன் மாதத்துக்கு ஒரு முறை. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும் பொழுது அதில் வந்து பெரிய அளவு மாற்றங்களை நார்மல் வாழ்க்கையில நம்ம அனுபவிக்க முடியாது. ஆனால் நம்ம ராசி பலன்களை சந்திரன் வச்சு டெய்லி ராசி பலன் எழுதும் போதும் அக்யூரசி வரும். பட் வந்து அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பயிற்சிகள் தான். அதில் சனி பயிற்சி ஏன் சார் அதிகமாக பார்க்குறோம் அப்படின்னா, அது ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருக்கிறதுனால அதனுடைய நன்மையோ தீமையோ நீண்ட காலம் நீடிக்குது. அதனுடைய வழி அதிகமாக இருக்கும், இல்லை அதனால் வரக்கூடிய நன்மைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த சனி பயிற்சியை மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஓகே சார், இப்போ வந்து இவங்க எடுக்கக்கூடிய வழிபாடுன்னா எந்த மாதிரியான வழிபாடு? இவங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா குதிரை லாடம் இருக்கு இல்லையா, நீங்க அமேசான்ல கூட கிடைக்கும். ஓகேங்களா? குதிரை லாடம், அந்த குதிரை லாடத்தை வாங்கி இவங்க இருக்கிற இடத்துல வைக்கிறது இவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த பரிகாரமா இருக்கும். அப்படியும் இல்லைன்னா ஒரு நாள் வந்து பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு அங்க வந்து நந்தி கிட்ட நின்று பிச்சை எடுத்து அந்த உணவு அதில் போயிட்டு இவங்க சாப்பிட்றதும் ஒரு காளைக்கோ இல்லை பசுவுக்கோ உணவு கொடுக்க, ஒரு பழம் வாங்கி கொடுக்கறதும் இவங்க வந்து ஒரு சிறந்த பரிகாரமாக அமையும். நான் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நம்ம வந்து ஜோதிடத்தில் நம்மளை சார்ந்து வரக்கூடியவங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குது அப்படின்னாலும், இல்லை உங்களுக்கு சனி பயிற்சியால் பிரச்சனை வருது, இல்லை வேறு ஏதேனும் பிரச்சனை அப்படின்னாலும் உங்களுக்கு தனிப்பட்ட ஆலோசனை வேணும்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு சரியான பரிகாரங்களும் மற்றும் உங்களுக்கு தேவையான உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடையிறதுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட ரத்தினங்கள் இது போன்ற ஆலோசனைகள் வேணும்னாலும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அனைத்தும் வகையிலையும் உங்களுக்கு நன்மைகள் செய்து தரப்படும். அதே நேரத்தில் பரிகாரங்கள், துல்லியமான பரிகாரங்கள், உங்க ஜாதகத்துக்கு ஒரு விஷயத்துக்காக நம்ம கான்டாக்ட் பண்ணும்போது அதுக்கான பிரச்சனை என்ன, அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் அப்படின்றது வந்து மிகவும் அந்த பரிகாரம் துல்லியமான பரிகாரம். அதன் மூலம் உங்களுடைய பிரச்சனைகள் நிச்சயம் தீர்க்கப்படும்.